கனடாவின் ஒன்டாரியோவில் தனது மகனின் குரலில் பேசிய மோசடி கும்பலிடம் சுமார் $6,000 முதியவர் ஒருவர் இழந்துள்ளார். அவசர கால மோசடி என்று அழைக்கப்படும் இந்த புதிய வகை AI தொழில்நுட்ப மோசடி குறித்து அவர் தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். ஜூன் மாத தொடக்கத்தில் ஒரு புதன்கிழமையன்று நீலின் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது. மறுமுனையில் பேசிய நபர் அப்படியே நீலின் மகன் பிரையன் பேசுவது போலவே பேசியுள்ளார். மருத்துவமனையில் பேசிய நபர் தான் ஒரு கடுமையான விபத்தில் சிக்கியிருப்பதாகவும் கார் ஓட்டும் போது போன் பேசியதாக தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். சற்று நேரத்தில் மற்றொரு நபர் போனில் வந்து தான் பிரையனின் வழக்கறிஞர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். உங்கள் மகனை பிணையில் எடுக்க $6,000 தேவைப்படுகிறது, இல்லையெனில் அவர் இன்றிரவு சிறையில் கழிக்க வேண்டியிருக்கும். தற்போது நீதிமன்றங்களில் வேலைகள் அதிகமாக இருப்பதால் பணத்தை வாங்க நாங்கள் ஊபர் காரை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறோம். அவரிடம் பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். மகன் ஆபத்தில் இருக்கிறான் என்று பயந்த நீல் உடனடியாக $6,000 பணத்தை ஒரு பார்சலில் வைத்து வீட்டிற்கு வந்த ஊபர் ஓட்டுநரிடம் ஒப்படைத்துள்ளார். மறுநாள் காலை தன் மகனை நலம் விசாரிக்க நீல் தொலைபேசியில் அழைத்துள்ளார். வழக்கறிஞருடனான சந்திப்பு எப்படி முடிந்தது என்று நீல் கேட்க அவரது மகனோ எந்த வழக்கறிஞர் என்று அதிர்ச்சியோடு கேட்டுள்ளார். இதன்போது நடந்த உண்மையை முதியவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தான் மிக மோசமாக ஏமாற்றப்பட்டதை நீல் உணர்ந்துள்ளார். இந்த அவசர கால மோசடிகள் இப்போது உலகளவில் மிக வேகமாக பரவி வருகின்றன. முன்னரெல்லாம் யாராவது தெரிந்தவர் போல் பேசி ஏமாற்றுவார்கள். ஆனால் இப்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்த பிறகு குற்றவாளிகளுக்கு ஒரு நபரின் குரலிலிருந்து வெறும் 10 வினாடிகள் கிடைத்தால் போதும். அதை வைத்து அப்படியே அந்த நபரை போலவே பேசும் போலி குரலை உருவாக்கி விடுகிறார்கள் என்று எச்சரித்துள்ளார்.